हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए, ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकन को प्रेस करना मत भूलिएगा, ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। ஆமா பாஸ், இந்த புக்ல நீங்க மைக்ரோஃபோனை எதுக்கு ஒளிச்சு வைக்கிறீங்க பாஸ்? இது எதிர்காலத்தை சொல்ற புத்தகம். இத மோட்டோ படிக்க போறா. அவன் சொல்ல போறதையெல்லாம் இந்த ஹெட்போன்ல நல்லா கேக்கும். நீங்க அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும், புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் நிறைவேறனதோ அவன் பெரிய சன்னியாசி புத்தர்னு நினைச்சுப்பான். அவனை இந்த உலகத்துக்கே சேவை பண்ண சொல்லி நான் அனுப்பி வச்சிடுவேன். அப்பதானே அவன் என்ன துரத்தாம நான் இங்க ஜாலியா இருக்க முடியும். நான் எல்லாத்தையும் திருடுவேன். குழந்தாய், குழந்தாய், சற்று நில்லு. உன்னுடைய அழகான முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் எனக்கு தெரிகிறது. நீ இந்த உலகத்தில் பிறந்ததே மக்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்காகத்தான் என்று எனக்கு புரிகிறது. சன்னியாசியாகிவிடு. என்ன உண்மையாவா சொல்றீங்க? குழந்தாய், நான் உண்மை விளிம்பி சாமியார், பொய் கூற மாட்டேன். இல்லைங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இந்தா குருவின் அதிசய புத்தகம். மக்களுக்கு சென்று நன்மைகளை கூறு, அதுதான் உனக்கு கடமையாகும். இந்த புத்தகத்தை திறந்து அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே அவர்களிடம் கூறு. செல், அதுதான் அவர்களது எதிர்காலமாய் இருக்கும். உனக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ தாராளமாக சோதித்து பார்க்கலாம். நில் குழந்தாய், இவர்தான் மோட்டு சாமியார். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இவர் கூறுவார். மோட்டு, புத்தகத்தை திறந்து அதை படித்து அவரிடம் கூறு, சீக்கிரம். இன்று இப்பொழுது இந்த மனுஷனோட தலையில தேங்காய் முழுன்னு போட்டிருக்கு. சாமியாரே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். உண்மையிலேயே இந்த புத்தகம் ரொம்ப அதிசயமான புத்தகம் தான். பிறகு என்ன மோட்டு சாமியாரே, உன்னுடைய சேவை இந்த நகரத்திற்கு மிக மிக தேவை. அதன் பிறகு இந்த உலகத்திற்கே அது மிக முக்கியமானதாக மாறிவிடும். செல் குழந்தாய், சென்று உன் கடமையை நிறைவேற்று. என் ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கும். நண்பர்களே, இன்னிலிருந்து உங்க நண்பன் மோட்டு ஒரு பிரபலமான ஜோதிடன். அதாவது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியவர். என்னாச்சு மோட்டு நண்பா? நான் ஒன்னும் உனக்கு தேவையில்லாத மருந்து எதையும் கொடுக்கலையே. அப்புறம் எப்படி நீ திடீர்னு இப்படி மாறின? ஜோசியம் பாக்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. இந்த மோட்டு பார்க்கல வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேனப்பா. ஏய் மோட்டு, கொஞ்சம் என் எதிர்காலத்தை பத்தி சொல்லு பாப்போம். சொட்ட குழந்தாய், இன்று உனக்கு பணம் கிடைக்கும். நீ நிஜமாவா சொல்ற? மோட்டு சாமி, நீங்க சொன்னது நடந்துருச்சு. நீங்க சொல்ற ஜோசியம் அப்படியே பழிச்சிருச்சு. இங்க பாருங்க, மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. நீங்க சொல்லி வாய மூடவே இல்ல, அதுக்குள்ளே இங்க பாருங்க எல்லாம் கிடைச்சிருச்சு. மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. நல்லா இரு குழந்தை, நல்லா இரு. போயிட்டு வா. மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. எப்படி இந்த மாதிரி ஒரு அதிசயம் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்? சரி மோட்டு, எனக்கு என்ன ஆகணும் சொல்லு. நீ இப்போ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்க போறடா மண்ட. அப்படியே? அப்படின்னா நான் இப்பவே வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா.
சாரிங்க, ரொம்ப சாரி. நல்ல வேளை உங்களை இடிச்சிருப்பேன், தப்பிச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. மோட்டு சொன்னது உண்மையாயிடுச்சு. இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது, அதுல இருந்து நான் மிஸ் ஆயிட்டேன். வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து ஒருத்த பக்கத்துல இருந்து நிறுத்திட்டான். இல்ல இல்ல இல்ல, இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. எப்படி இருக்கிறாய் மோட்டு சாமியார்? உனது வேலைகள் அனைத்தும் நன்றாக நடக்கிறதா? வளர்ந்த குருவே வணக்கம். எல்லாம் உங்களுடைய அருளால தான் நல்லபடியா நடக்குது. இந்த நகரத்துக்கு தேவையான அளவுக்கு நீ நன்மைகளை செஞ்சுட்ட. இப்போ உன்னோட நன்மைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால ஒவ்வொரு நாடா போய் உலகத்துக்கே நன்மையை உண்டாக்கு. போ குழந்தாய், என் ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கிறது. உங்க உத்தரவுப்படியே நான் செய்யறேன் குருதேவா. நாளைக்கு வெடிய காலையில சீக்கிரமே கிளம்பி உலகம் முழுக்க சுற்றுப்பிரயாணம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, இந்த வீங்கன வாயன் தான் இவனோட குருவா? இவன் சொல்லித்தான் இவன் ஓவரா பீலா விட்டுக்கிட்டு இருக்கானா? என் மக்களை ஏமாத்துறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா வீங்கன வாயனுங்களா. கிளம்பிடா பத்துலோ, கிளம்பு. இவனுங்க ஒரிஜினலா ஜெராக்ஸனை உடனே கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் இறங்கி விடுற. இது நம்ம தண்டனக்க சாமியாரோட விளையாட்டு தானே? அப்பவே மைல்டா டவுட் ஆனண்டா. இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அட பத்லு, இந்தப்பா, இது அதே மாதிரியான புத்தகம் தான். மோட்டு கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இப்ப என்னோட விளையாட்டு என்னன்னு நான் காட்டுறேன். என்ற தண்டனக்க டான், இப்ப உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. மோட்டு சுவாமிஜி, மோட்டு சுவாமிஜி, இன்னும் இந்த புர்புரி நகரத்துக்கு நீங்கள் ஏகப்பட்ட சேவை செய்ய வேண்டியுள்ளது. பகலில் பக்தர்களுக்கு சேவை செய்துவிட்டு இரவில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அதற்காக உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ், ஆஃப் மீல்ஸ் அனைத்தையும் நான் தயார் செய்து விட்டேன். வாருங்கள். ஒட்டகப்பாளையத்திலிருந்து உங்களுக்காக சுட சுட சமோசாவும் வந்துவிட்டது. சமோசாவா? ஓகே பத்லு நண்பா, உனக்காக நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்புறேன். ஓகேவா? மோட்டு சாமியாரே, உங்க பவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் யாரை அடிக்க போறேன்? சொல்லுங்க சாமி. பாக்ஸர் தம்பி, குட்டையா அதே நேரத்துல காலு மட்டும் ரொம்ப குட்டையா குள்ளமா இருக்கிற ஒருத்தரை புடிச்சு செம மாத்துனேன்னு வச்சுக்க, வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு குருஜி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா? ஆனா அந்த குட்டையான ஆளு யாருன்னு சொல்லலையே. மோட்டு சுவாமிஜி, நீங்கள் சொல்லும் அங்க அடையாளங்களில் இங்கே தண்டனக்கா டான் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கட்டையாகவும் குட்டையாகவும் காட்சியளிப்பார். கரெக்டா சொன்ன பத்லு. அந்த குட்டைமைய ஜானே ஆளும் குட்டை காலும் குட்டை. என்ன நடக்குதுங்க? என் காதுல என்னென்னமோ விழுதே. மைக்ரோபோன்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கே. அழகாக காட்சியளிப்பவரே, நீங்கள் எதிர்பார்க்கும் நபர் அங்கே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் அவர் தாங்குவார். என்னடா வேணாம்? போதுண்டா தனியா, என்ன எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்புறம் அடி. குழந்தாய், ஒருவேளை நீ ஏதாவது ஒரு திருட்டு பயல புடிச்சு அடிச்சன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்கள் சுவாமிஜி, அதற்கு தான் ஜான் உள்ளாரே. எஸ் எஸ், அந்த மாதிரி ஒரு திருடனை புடிச்சு செம்ம மாத்து. என்னையா நடக்குது இந்த ஊர்ல? பாஸ், பாஸ், வாங்க பாஸ், ஓடிடலாம். சீக்கிரம் வாங்க, ஓடிடுவோம். யாராவது என்ன காப்பாத்துங்க. எதுக்கு இப்படி என்ன அடிக்க ஓடி வரீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்?
சாமியார் தான் ஜோசியம் சொல்லியிருக்காரு, ஒன்னு அடிச்சாதான் எங்களுக்கு காசு பணம் சேருமா? ஜானுங்கிற பேர் உள்ள யார நீ அடிச்சாலும் சரி, உனக்கு பெரிய புதையல கிடைக்க காத்திருக்கு. போதும், நிறுத்துங்க மோட்டோ, நிறுத்துங்க. இது என்னோட புக்கு கிடையாது. என்னோட புக் எங்க போச்சு? எஸ் 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 ஜான், இந்த புத்தகம் என்னுடைய குருநாதருடையது. நீ முன்ன என் குருநாதர் கிடையாது. நான் தான் மோட்டோ, நானே தான். இப்ப பாரு, இங்க பாரு, உன்னோட குருநாதர் நான் தான். அந்த புத்தகம் எங்க? மரியாதையா என்கிட்ட கூட. இந்த புத்தகம் என்ன பயங்கரமா அடி வாங்க வைக்குது, வலி தாங்கல. கண்டான், உன்னுடைய அந்த கேவலமான புத்தகம் என்னிடம் தான் உள்ளது. இதுதானே இவங்கிட்ட நீ கொடுத்த எதிர்காலத்தை கணிக்கும் அதிசய புக்கு. இந்த புக்ல இருக்கிறத சொன்னா நடக்கும். சார், என்ன காப்பாத்துங்க, அரெஸ்ட் பண்ணி என்ன உள்ள தள்ளுங்க. என்னால இவங்க கிட்ட அடி வாங்க முடியல, வலிக்குது. சொல்றத கேளுங்க சிங்கம் சார். வெரி சாரி, ஐ அம் வெரி சாரி நண்பா, என்ன மன்னிச்சிரு. இந்த குட்டப்பைய ஜான் ஏமாத்துறான்னு தெரியாம நான் ஏமாந்து போயிட்டேன்டா. இந்நேரம் இந்த ஊரை விட்டு நான் போயிருப்பேன். நீ என்னென்னமோ பேசிக்கிறாய் மோட்டோ. நண்பர்கள்னாலே உதவி செய்வதற்காகத்தானே. எங்களை விட்டுடுங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டோம். முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. வெயில் கொளுத்துது, முடியல சாமி. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே காணுமே. தண்ணி எப்படி குடிக்க போறேன்? கிடைச்சிருச்சு, எனக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. கிணறு. ஐயா, இந்த கிணத்து தண்ணியா குடிக்காதீங்க. இதையும் மீறி குடிச்சீங்க, நீங்க சொல்றதெல்லாம் தப்பாவே நடக்கும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அது எப்படி என் வாய் அப்படி மாறும்? நீ போய் சொல்றடா. நான் எதுக்கு உங்ககிட்ட தேவையில்லாம பொய் சொல்ல போறேன்? நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாதனமா நான் இந்த தண்ணிய குடிச்சிட்டேன். நான் குடிச்சதுல இருந்து என் வாயே சரியில்லைங்க. என் வாயால என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குது. உதாரணத்துக்கு உங்க தலை மேல முட்டை விழுதுன்னு வைங்கள. இப்ப நிஜமாவே ஒரு முட்டை என் தலை மேல வந்து விழுந்தது. எங்க இருந்து வந்து விழுந்தது, யார் போட்டா என்னன்னு தெரியலையே. ஐயா, இதத்தான் நான் சொல்றேன். இதனால நான் பேசுறதுக்கு கூட தயக்கமா இருக்கு. நான் சொன்னா நம்புங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்க தலை மேல கல்லு விழுதுன்னு சொல்றேன்னு வைங்க, உடனே உங்க தலையில கல்லு விழும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னா என் வாயு இனிமேல் இப்படிதான் மாற போதா? என்னடா பண்றது? ஐயா, இந்த நிலைமைக்கு எந்த மருத்துவமும் கிடையாது. போங்க, இங்க இருந்து போயிடுங்க. ஏன்னா நான் வாயை திறந்து உங்களை இன்னொரு வார்த்தை. வேண்டாடா, சொல்லாத, எதுவும் சொல்லாத. நீ ஏதாவது சொல்லி எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். உண்மையிலேயே நீ கலக்கிட்டப்பா. நாம இதே மாதிரி இங்க வரவங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டோம்னா அவங்க உண்மையிலேயே பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் கள்ள நோட்டு அடிக்கிற நம்ம ஃபேக்டரியை யாராலையும் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. எப்படி? அது மட்டும் இல்ல, போலீஸால இந்த ஜென்மத்துல நம்மள பிடிக்கவே முடியாது. நம்ம ரெண்டு பேருடைய கூட்ட யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே கெட்டு போச்சுடா. இப்ப என் வாயு ரொம்ப மோசமான ஒரு வாயா மாறி போச்சு. என்ன, உன் வாய் ரொம்ப மோசமான வாய் ஆகி போச்சா? ஏண்டா வீங்கின வாயா? பட்ட பகல்ல தூங்காமே கனவு கண்டியா நீ? இல்லடா, கனவெல்லாம் ஒண்ணு காணலடா. நிஜமாவே தான் சொல்றேன். வரும்போது எனக்கு வழியில பயங்கர தாகம் எடுத்துதா. அப்போ ஐயா ஐயா, இந்த தண்ணிய குடிக்காதீங்க. குடிச்சா நீங்க சொல்றதெல்லாம் தப்பாவே நடக்கும். மோட்டு மோட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுடா. அந்த காலத்துல கண்டுபிடிச்ச மூட நம்பிக்கைடா. அவன் மனசு தண்டை அவனுக்கு மறந்து. இல்ல பத்துலு, அவன் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கும் எனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் சொன்ன மாதிரிலாம் நடக்குதுடா. இப்ப பாரு, இந்த சேர் உடையும். நான் சொல்றது உடைஞ்சிருச்சு. பாத்தியா பத்துலு, நல்ல வாயா இருந்த என்னுடைய வாய் நார வாயாயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் நடக்குதுடா. ஆமா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல மோட்டு. இந்த சேர் ஏற்கனவே உடைஞ்சு தண்டா போய் இருந்தது. பத்துலு, என்னுடைய கரீனா காலம் தான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது. பத்துலு, நீ உயிர் நண்பன். நீ என்கிட்ட இருந்து விலகியே இரு. நான் ஏதாவது சொல்லி பழிச்சிட போகுது.
இவெல்லாம் என்னத்த சொல்லி என்னத்த பழிச்சு. சிங்கம் சார், திடீர்னு நம்ம மோட்டோவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, நாக்கு கறி நாக்குன்னு அவனே பீலா விட்டுக்கிட்டு இருக்கான் சார். அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குதான். உதாரணத்துக்கு அவன் உங்ககிட்ட வந்து தலையில இளநீ விழுன்னு சொன்னான்னா அது நிச்சயமா நடக்குமா சார்? அட கடவுளே, இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் இந்த கேஸ சால்வ் பண்றேன். யூ டோன்ட் வரி. சிங்கம் சார் வாங்க, உடனே போய் மோட்டோவை காப்பாத்தி ஆகணும். நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. எல்லாமே அவனுக்கு யதார்த்தமா தான் சார் நடக்குது. ஆனா அவனோட கருணா காலத்தை இதெல்லாம் நடக்குதுன்னு அவனா நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான் சார். அவனை உடனே நம்ம சரி பண்ணி ஆகணும் சார். இதை இங்க இருந்து நகர்த்தலன்னா அப்புறம் டிராபிக் ஜாம் ஆயிடும். நாம தூரமா போய் ரிமோட்டை வச்சு இதை வெடிக்க வைக்கலாம் சார். கீழே இருக்கிற கல்லு உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பாறை உருண்டு கீழே போயிடும் சார். இனிமே என் நண்பர்கள் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். அப்பதான் என் கரீனா கால நான் எதுவும் சொன்னாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அடே மோட்டோ, நான் சொல்றத நம்ப. நடக்கிறதெல்லாம் உன்னோட கரீனாக்கல, ஐ மீன் உன்னோட கருணாக்கல நடக்கலடா. இங்க பாருடா, அந்த வீட்ல உடைஞ்ச சேர் ஆல்ரெடி உடைஞ்சிருந்ததுனால தானடா உடைஞ்சுது. நான் அத கம்மால ஒட்டி வச்ச உடனே நீ அது மேல வந்து உக்காந்துட்ட. இங்க பாரு மோட்டோ, சேர் உடைஞ்சதுக்கும் உன்னோட வாய்க்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. அத புரிஞ்சுக்கடா வீங்கன வாயா. ஏய் மோட்டோ, ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வை. இப்போ நீ ஏதாவது சொல்லு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, என் முன்னாடி பெரிய பாறை இருக்கா, அது அப்படியே உருண்டு போகணும்னு சொல்றேன். அட கடவுளே, அவன் நாக்கு கரீனாக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றது தெரியலையே. சார், முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க. ரிவர்ஸ் எடுங்க, பாண்டிய ரிவர்ஸ் எடுங்க. நான் விட மாட்டேன், இந்த போட்டுவை விடவே மாட்டேன். பாத்தீங்களா, நிஜமாவே எனக்கு கரீனாக்கு தான் நான் சொன்னதெல்லாம் பலிக்குது. சரி, ஒரு வேன் இருந்துச்சு, அத காணோம். ஒண்ணுமே புரியல. உலகத்துல என்னமோ நடக்குது. சமோசா இருக்குது. என்ன கவலையில இருந்தாலும் சமோசாவை பார்த்தா பிரிஸ்க் ஆயிடுறேடா. கோவம் வர மாதிரியே நடிக்கிறான் பாரு. பதில் சொல்லிட்டு அப்புறம் வாயை கட்டிக்க மாட்டோம். என்னடா கஜினி சூர்யா சார் மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்ட? என்னடா வாயை கட்டுற, வயித்தை கட்ட மாட்டேங்கிற? ஏதாவது பேசண்டா. ஐடியா. ஏ மோட்டோ, வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கிணத்துக்கிட்டயே போய் பார்க்கலாம். இப்ப நானும் இந்த தண்ணியை குடிச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், ஏன் வாயால எதிரில இருக்கிற அந்த மரம் விழணும். பாருங்க, அந்த மரம் விழல. இப்ப அடுத்தது நான் இன்னொன்னு சொல்ல போறேன். வானத்துல மின்னல் மின்னணும், மழை கொட்டணும், புயல் பின்னி எடுக்கணும். ஆனா ஜனங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சிங்கம் சார் தலையில செவ்வலனி விழணும். அத கடவுளே, பத்து என்ன சொல்லி தொலைச்ச. பத்துலு, இப்ப நான் நம்புறேன்டா. இந்த கரீனாக்கு இதெல்லாம் சும்மா பேசுறா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை பத்துலு. அந்த ஆளு யாருன்னே தெரியல. அவன் ஏன் என்கிட்ட அந்த மாதிரி சொல்லி இருக்கணும்? ஒருவேளை அவங்க நீ இந்த கிணத்துக்கிட்ட வராம இருக்கணும்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்படின்னா இந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும். துப்பறியறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாமியாரே, கண்டுபிடிச்சு கொடு. சிங்கம் சார், அப்படியே அங்க பாருங்க, யாரோ கிணத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர்ல ஏகப்பட்ட பேரு. அங்க பாருங்க, ஏகப்பட்ட செருப்பு தடங்கள் இருக்கு. நாங்க கீழே போய் செக் பண்றோம். நீங்க மேல இருந்து செக் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா. மூட்டுவோம், பத்துலுவோம். பெரிய அலாவுதீன் கோட்டை மூடிட்டாங்க. திறக்கட்டும். இதுக்கு பேர் தான் அண்டர் வேல்டடா. நண்பா, நீ சொன்ன மாதிரி எனக்கு கரீனாக்கு வந்துருச்சுடா. நான் எது சொன்னாலும் அது அப்படியே நடக்குதுடா. அதனால உன் கள்ளனோட ஃபேக்டரியை முதல்ல அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன சொன்ன? இந்த சர்ஜன் விர்ஜன் ஜோடியை யாராலையும் பிரிக்க முடியாதுடா. பாடி பசங்களா, அட்டாக்! நீ இன்னும் மோட்டு பத்துலோ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி சூடு பத்துலோ. என்ன தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? டேய்
அடா ஆனா போறது வீணா போனவனே. பெரிய மூஞ்சி என்னடா மூஞ்சில ஒரு மருவு பிச்சுக்கிட்ட ஓடி இருந்து பாரு மருவு ஓட. இனிமே இந்த காதால நீ எதையும் கேட்க கூடாது. பராமரிப்பீங்களா வைத்தேன் அப்படியே ஒதுக்கிற மோட்டோ போய் மண்டையை முடிக்கணும். மனசுல மறந்துட்டியே பலிக்குதாடா ரொம்ப லைட்டா. போதும் போதும் விட்டுருங்க மோட்டு பட்லு. உங்க 2 பேரும் ஜோடிக்கு முன்னாடி எந்த ஜோடியும் செல்லாதுன்றத நாங்க ஒத்துக்கிட்டோம். நாங்க சரணடைஞ்சிடறோம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மோட்டு பத்லு, நீங்க கள்ள நோட்டு அடிக்கிற கும்பலை எனக்கு புடிச்சு கொடுத்துட்டீங்க. நான் உங்களை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். இங்க பாரு மோட்டோ, இனிமே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் நீ அடிமையா ஆக கூடாது. என்ன புரிஞ்சுதாடா? இந்த மாதிரி எல்லாம் நம்ப கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அந்த மாதிரி விஷயத்த ஏய் பத்துலு, இது வரைக்கும் காலையில கடையை திறந்து நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வந்து சேரலடா. என்னதாடா நடக்குது இங்க? அட இன்னைக்கெல்லாம் ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டாங்க மோட்டோ. அவங்கள எல்லாம் நாம தான் வர வைக்கணும். அந்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன். காய்மா காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய். ஏமா ஒரு வெள்ளரிக்காய் கொடு. கொத்தமல்லி, கருவேப்பிலை. சூப்பர் ஐடியா. குரலை வச்சுதான் நம்ம கஸ்டமரை கவர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு குடுக்கற பாரு குரலை இப்ப பாரு பிச்சுக்கிட்டு போகும். என்ன வாங்கிக்கங்க, சக்கரையா வாங்கிக்கங்க, அரிசியா வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, முட்டை சூப்பர் முட்டை வாங்கிக்கங்க. ஏன் மோட்டோ ஏன் கத்தி ஊரை கூட்டுற? உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா எப்படி நம்ம குரலை உருளைக்கிழங்க வாங்கிக்கங்க, சக்கரையா வாங்கிக்கங்க, கோதுமையா வாங்கிக்கங்க, மைதாவை வாங்குங்க, எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அடே மோட்டோ, நீ கத்தன கத்தல பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு சொல்லாம கொல்லாம ஓடிட்டாங்கடா. இந்த ஐடியா சரியா ஓட்டாங்கல. நீ சொன்ன மாதிரி இந்த ஐடியா ஊத்திக்கிச்சு. இந்த ஐடியா போனாங்க என்ன, நாம இன்னொரு ஐடியா பண்ணுவோம். மனுஷன் யோசிக்கிறதுல தான்டா கெட்டிக்காரனா இருக்கான். அதுவும் நான் எப்படி சூப்பர் இல்ல. இப்ப பாரு போன் பண்ணி எல்லாரும் வர வைக்கிறேன். பூசணிக்காய் மாட்டையா, பூசணிக்காய் வாங்கிக்கடா, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு வாங்கிக்கடா, உருளைக்கிழங்கு, அப்புறம் சக்கரை வாங்கிக்கோ, அப்புறம் கோதுமை வாங்கிக்கோ, அப்புறம் முட்டை இருக்கு. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, நீ எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு கத்துறன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. நீ மெதுவாவே என்கிட்ட சொல்லலாம்ல. அது வந்து மண்டையா எங்க கடையில வந்து இங்க பாருப்பா, எனக்கு எது வேணும்னாலும் நான் கடைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அதுக்காக நீ இப்படி போன்ல கத்தி என்ன டார்ச்சர் பண்ணாத. ஓகே? உருளைக்கிழங்கு வாங்கலையோ, சக்கரை வாங்கலையோ, கோதுமை வாங்கலையோ. ஐயோ மோட்டு, எதுக்காக நீ இப்படி கத்துற? ஃபயர் இன்ஜின் அலறது கூட இவ்வளவு சத்தமா இருக்காதே. நீ கொஞ்சம் மெதுவா பேசு, அப்பதான் எனக்கு புரியும். ஓகே ஓகே சிக்கம் சார், நான் இனிமே கத்த மாட்டேன். நீங்க சீக்கிரமா கடைக்கு வந்து வாங்க வேண்டியது வாங்க.
பாக்ஸர் அண்ணாச்சி, எங்க கடையில சக்கரை இருக்கு, உளுத்த பருப்பு இருக்கு, தோர பருப்பு இருக்கு, கடலை பருப்பு இருக்கு, பச்சை பருப்பு இருக்கு, அப்புறம் மிளகாய் இருக்கு, தனியா இருக்கு, அப்புறம் மிளகு இருக்கு. ஏய், ஏன்டா இவ்வளவு மெதுவா பேசுற? சத்தமா சொல்லு. உருளைக்கிழங்கு இருக்கு, சக்கரை இருக்கு, அப்புறமா மிளகாய் இருக்கு, அதுக்கப்புறமா எண்ணெய் இருக்கு. ஏய், நீ கத்துல என் காது கிழிஞ்சு போச்சு. நான் மட்டும் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு துவைச்சு காய போட்டுருவேன். ஜாக்கிரத. இந்தா வாங்கிக்க. கல்லடிச்சு வெளியில நாக்கு. மோட்டுவ நல்லா ஏமாத்துறதுக்கு இப்ப என்னோட மூளையில ஒரு நல்ல ஐடியா உதிச்சிருக்கு. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம பணக்காரங்க. என்ன பாஸ், என்ன? வாங்க, நீங்களே வந்து பாருங்க. மோட்டு, எனக்கு 10 கிலோ தோர பருப்பு கொடு. இப்போ குடுக்குறேன் ஜானு, இப்போ குடுக்குறேன். இரு, எனக்கு 10 கிலோ அரிசி கொடு. சீக்கிரம். ஓகே, அதையும் சேர்த்து தரேன், இப்போ தரேன். இல்ல மோட்டோ, கொஞ்சம் இரு. எனக்கு அதுக்கு பதிலா 20 கிலோ சக்கரை கொடு. சக்கரை வேணும், சக்கரை. ஓகே, நான் சக்கரையா குடுக்குறேன். இல்ல, எனக்கு சக்கரை வேண்டாம், சுகர் இருக்கு. அதுக்கு பதிலா நீ 30 கிலோ நெய் கொடு. ஓகேவா? எனக்கு இப்ப நெய் தான் வேணும். பரவாயில்ல இருக்கட்டும். கஸ்டமர் எது கேட்டாலும் அதை திருப்தியா கொடுக்க வேண்டியதானே எங்க கடமை. இருந்தாங்க காசு கொடுக்காம வாங்கிட்டு போற. காசை கொடு. காசா? எதுக்கு காசு? என்ன காசு? அத முதல்ல சொல்லு. நீ இப்ப வாங்கிட்டு போற நெய்க்காது காசை கொடுறா மண்டப்பையில. அதுக்கு தான் நான் சக்கரை வேணான்னு உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல. சரிடா, அப்ப சக்கரைக்காது காசை கையில கொடு. அட மண்டப்பையில, நான் சக்கரையை அரிசிக்கு பதிலா தானே வாங்கினேன். சரிடா, அப்ப அரிசிக்காவது காசை கையில கொடு. தோரம் பருப்புக்கு பதிலா தானே நான் அரிசியவே வாங்கினேன். சரி, தோர பருப்பு கேட்டல்ல, அந்த தோர பருப்புக்கு அது காசு கொடு. தோர பருப்பு நான் எங்க வாங்கினேன்? வாங்காத பொருளுக்கு நான் எப்படி காசு தர முடியும்? ஆமாமா, நீங்க தான் தோர பருப்பு வாங்கவே இல்லையே. வாங்காத தோர பருப்புக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட காசு கேட்கணும்? மன்னிச்சிருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நெய் வாங்கிட்டு போனா அந்த நெய்க்கு காசே கொடுக்கலையே, அது யார் தருவா? ஏமாத்திட்டு போயிட்டானே. அடே மோட்டோ, நீ கடை ஆரம்பிச்ச முதல் நாளே அந்த அதிகமா வளராதவன் வந்து அவன் கைவரிசையை காட்டிட்டு போயிட்டான்டா. Hey, why fear? When சிங்கம் is here. நான் போய் அவனை பிடிக்கிறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அந்த ஜான் மறுபடியும் இங்க வந்தான்னா என்கிட்ட சொல்லு. 10 கிலோ அரிசி, 20 கிலோ முந்திரி பருப்பு, 10 கிலோ தோரம் பருப்பு, 20 கிலோ நெய், 30 கிலோ சக்கரை, 40 கிலோ பாதாம் பருப்பு, 50 கிலோ பிஸ்தா பருப்பு, அப்புறம் சில்லறை என்ன வேணுமோ போட்டுக்கோ. எல்லாமே எனக்கு உடனடியா வேணும். அப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாரு, அதையும் கூட்டிக்கோ. ஓகேவா? ஓகே. அப்புறம் சார், எழுதி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். மீதி நாளைக்கு எழுதிக்கிறேன் சார். ஓகே, எனக்கு இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னு சொல்லு. ஓகே சார். சரிங்க சார். ஓய் கான்ஸ்டபிள், நீ பத்துலுக்கு பாதுகாப்பா போ. அவனை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா ஜான நம்ப முடியாது. அவன் பத்துலுவ திசை திருப்பி ஏமாத்திடுவான். ஐயோமா கான்ஸ்டபிள், உடனே வாங்க. சில ரவுடி பசங்க என்ன தாக்கிக்கிட்டு இருக்காங்க. தூக்க முடியாம நீ ஏன் கஷ்டப்படுற? அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் 10 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீ கவலைப்படாத. மரியாதையா கொடுத்துட்டா உனக்கு அடி விழாது. சீக்கிரம் வாங்குங்க. இவனுங்களே 5 மூட்டை சைக்கிள் இருக்கானுங்க. அடே, நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் உழைச்சே சாப்பிட மாட்டீங்களாடா? இப்ப பாருங்கடா. திருட என் பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு போயிட்டான் சார். அட கடவுளே. ஏ கான்ஸ்டபிள், உங்களை இந்த ஜான் 2 பேரையும் முட்டாளாக்கிட்டான். அவன் போன்ல என்ன மாதிரி பேசியிருக்கான், நீங்க ஏமாந்திருக்கீங்க. இனிமே இன்னையிலிருந்து போன்ல யாரு என்ன சொன்னாலும்
நீங்க ஏமாறக்கூடாது. அதையும் மீறி ஏமாந்தீங்க, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. போன்ல என்னோட குரல் கேட்டாலும் சரி, நீங்க ஏமாறக்கூடாது. உங்களுக்கு கடமை தான் முக்கியம், புரிஞ்சுதா? ஓகே சார், இனிமேல யாராவது குரலை மாத்தி உங்க குரல்ல பேசினது எங்க காதுக்கு கேட்டுச்சுன்னு வைங்க, நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். ஏய், நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான் கொண்டு வந்து இறக்கணும். 10 கிலோ சர்க்கரை, 20 கிலோ நெய், 30 கிலோ பாதாம் பருப்பு. ஓகே ஓகே, நீங்க சொன்ன சரக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துறேன். இந்த பாருங்க சிங்கம் சார், எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம். வியாபாரத்துல நாணயம் வேணும், நேர்மை வேணும். அதனால நானே சரக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க என் கூட பாதுகாப்புக்குவாங்க. பத்துலுவும் அந்த 2 போலீஸ்காரங்களும் இங்க கடையை பாத்துக்கிட்டோம். நாம 2 பேரும் போய் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தெல்லாம் சீக்கிரமா வாங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். போவீங்களா? நான் ஒன்றும் மீன் இல்ல, என்ன வலைய போட்டு புடிச்சிட்டீங்களே, ஏன்டா இப்படி பண்ணீங்க? இப்படி நீ எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நான் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் வாங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன். பாத்தீங்களா, மோட்டு பத்துலவ நான் நல்லா ஏமாத்திட்டேன். இப்பவாது நான் பெரிய புத்திசாலிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்கிட்ட இருந்து நீங்க நிறைய கத்துக்கணும். ஓகே, உன்கிட்ட கத்துக்க முடியாது. இப்ப நான் உனக்கு கத்து தர போறேன். அந்த பாடத்தை நீ வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன், அதுவும் ஜெயில. The name is சிங்கம். போடு மட்டும் நல்லா போடு. சரி சரி, போதும் போதும், விட்டுரு மோட்டு. தேவையில்லாம பண்ணாத. வேண்டாம், அடிக்காத. உன் நண்பன் சொல்றத கேளு. சொன்னா கேளு. அவனை இப்பவே தூக்கி நிறுத்துறேன். வாய்க்கடா சோம்பேறி. சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. அட பாவி, அதுல ஏறி தப்பிச்சு போறா. நான் போய் அவனை பிடிக்கிறேன். பத்துலோ, அந்த குட்டை பையில அடி துவம்சம் பண்ணிட்டோம். ஆனா கடை தாண்ட நாசமா போச்சு. இப்ப கடையை என்னடா பண்றது? மோட்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீ எந்த கவலையும் படாத. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா எங்க வேணாலும் ஜெயிக்கலாம். மோட்டு பத்லு. நில்லுங்கடா, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. நீங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அம்மா, என்ன சிங்கம் சார், காலையில ஜாக்கிக்கா இல்ல வாக்கிக்கா இல்ல யாரா துரத்திட்டு வராங்களா? சொல்லுங்க. என்ன யாரும் துரத்தல, நான் தான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன். அந்த ஜானால தான் எனக்கு இந்த பிரச்சனை. அவன் ரொம்ப ஸ்பீடா தப்பிச்சு போயிடுறான். என்னால அவனோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல. போட்டு நீயாவது போ. போய் அவனுங்க 3 பேரையும் பொடி. சிங்கம் சார், யூ worry don't. நான் இப்பவே ஓடி போறேன். அந்த குட்டா பையில புடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஹாய் குட்டா. ஹாய் ஜானே. சிங்கம் சார் அந்த குட்டை பையில பிடிக்க சொன்னாரா? என்னால அவன் ஸ்பீடுக்கு ஓட முடியலடா. நீயே போய் புடுறா. போடா, சிங்கம் சாருக்கு ஹெல்ப் பண்ணுடா. சரி, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. நான் போய் அவனை கையோட பிடிச்சிட்டு வந்துடுறேன். மட்டும் ஓகே. மோட்டு வா வா வா.
உனக்காக தான் வெயிட் பண்றேன். உன்னோட உதவி இல்லாம அந்த ஜானை என்னால பிடிக்க முடியாது. சரி, அந்த ஜான் எங்க? அதாவது சிங்கம் சார், அவன் ரொம்ப வேகமா சைக்கிள் போயிட்டான் சார். என்னால கூட அவன் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி ஓட முடியல சார். ஜான் ஆக போற டவுன், ஜான் ஆயிட்டான்டா டவுன். இங்க யாருக்காவது என்ன பிடிக்க தைரியம் இருக்கா? என்ன பிடிக்க உங்களால முடியுமாடா? அத பாவி, அந்த ஜான் எனக்கும் சட்டத்துக்கும் சேர்த்து சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஜான், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நான் உன்னை விட மாட்டேன். வாவ் சார், வாவ், நீங்க பெரிய ஆளு சார். இந்தியால கிரேட் சார், கிரேட். ஆனா சார், சொல்ற கேளுங்க சார், நம்ம ஜான் பின்னாடி ஃபாலோ பண்ண போலாம் சார். ஆட்டோ இருக்க சார். பலபலன்னு பேசாதீங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஜான் எஸ்கேப் ஆயிட போறான். மோட்டு, உடனே ஏதாவது செய். சிங்கம் சார், அவனை பிடிக்கணும்னா அவன் ஸ்பீடுக்கு நமக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். சும்மாலாம் ஓடி போயெல்லாம் அவனை பிடிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் இரு, டாக்டர் ஜட்கா சார் கிட்ட நான் பேசி பாக்குறேன். டேய் பூசணிக்கா பண்ணுங்க, அந்த குட்ட பையன் ஜான் இந்த ஊரையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. அவன் போற ஸ்பீடுக்கு போய் அவனை யாராலையுமே பிடிக்க முடியல. சைக்கிள்லயே ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கானா, பாத்துக்கோ. அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அவனை பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல நாம நிம்மதியா வாழ முடியாது. சார், ஏதாவது ஒரு வித்தியாசமான கேட்ஜெட் இருந்தா கொடுங்க, அதை வச்சு அவங்கள காப்பி புடிச்சிட்டு வந்துடுறோம். அதாவது சைக்கிள்ல பிக் பண்ற கேட்ஜெட்டா இருந்தாலும் சரி, வண்டியில பிக் பண்றதா இருந்தாலும் சரி. மோட்டோ, என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, நான் உங்களுக்கு என்னோட சூப்பர் சோனிக் ஸ்பீட் பேண்ட் மிஷினை தரேன்பா, கொஞ்சம் இருங்க. டேய் பூசணிக்கா பண்ணையா, மியூசிக்கெல்லாம் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாசிக்கலாம்டா. முதல்ல அவனை பிடிக்கிறதுக்கு வேகமா போற மாதிரி ஏதாவது ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுடா. மோட்டு, நான் சொன்ன விஷயத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்லப்பா. இதுதான் நான் சொன்னேன், அந்த சூப்பர் சோனிக் ஸ்பீட் பேண்ட் மிஷினு. நல்ல மிஷின் பா. இத மட்டும் நீங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாதுப்பா. நீங்க அவ்வளவு வேகமா போய் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். நீங்க போறதே யாரு கணக்கும் தெரியாது, அவ்வளவு வேகத்துல போவீங்க. இனி ஜான் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம் நண்பா. டேய் பூசணிக்கா பண்ணையா, இப்பவே வேகமா போய் சமுதா சாப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பூசணிக்கா பண்ணையா, சமுதா கிடைச்சிருச்சு. இனிமே ஜான் இல்ல, அவனை பெத்தா அப்பனே வந்தாலும் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. எப்படி? நாம எப்படியாவது அந்த போட்டோட பிளான முறியடிச்சே ஆகணும்டா. எப்படியாவது அந்த பேண்ட நம்ம திருடி ஆகணும்டா. வாங்க நண்பர்களே, வாங்க வந்து இந்த சமோசாவை ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே. வாங்க மோட்டு பத்லு, வந்து சமோசாவை சாப்பிடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஆஹா, சூப்பர். சமோசா பார்ட்டியா? சமோசா பார்ட்டி. அப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்பா. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சீக்கிரமா வாழ்த்து சொல்லிடு. சமோசா ஊடு, நான் சாப்பிட்டு பசி ஆறணும். தேங்க் யூ. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்க ஃப்ரீ சமோசா. ஓகே, பை பை. நம்ம அப்புறமா சந்திக்கலாம் மோட்டு. பை பை. ஜான் ஆக போற டவுன், ஜான் ஆயிட்டான்டா டவுன். ஹேண்ட்ஸம். எல்லாரும் கையை மேல தூக்கிட்டு இல்லைங்கடா. யாரும் என்ன திரும்பி பார்க்க கூடாது. திரும்புங்க. எவ்வளவு நேரம் தான் நான் கைய தூக்கிக்கிட்டே இருக்கிறது? கஜானா தான் காலி ஆயிடுச்சு, போலீஸுக்கு போன் பண்ணலாம். ஹலோ ஹலோ சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க. கஜானாவை காலி பண்ணிட்டான் ஜானு. அட பாவிங்களா, ஒரு நிமிஷம் இருக்க, நான் உடனே வரேன். இனிமே நான் பேங்குக்கு போய் என்ன பண்ண போறேன்? அந்த ஜானை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வாங்க சார் வாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். மின்னல் போல வந்து புயல் போல எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான். சார் மின்னல் வேகத்துல வந்திருக்கா சார். எல்லாத்தையும் வேற அள்ளட்டு புயல் வேகத்துல போயிட்டானாமே சார். அது வேற யாரும் இல்லாத குட்ட பையன் ஜான் தான். அவன் தான் என் கையில இருக்கிற பேண்டை திருடிட்டு இவ்வளவு வேகமா வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான். நம்ம எல்லாரையும் அந்த குட்ட பையன் ஜான் சுத்த விட்டுட்டு அவன் நம்மள ஏமாத்திட்டான். அவன் திருடிட்டு ஓடிட்டான். சார்
பார்க்க போற டான் ஜான் ஆயிட்டா டான். இனிமே இந்த ஜானை யாராலையும் பிடிக்க முடியாதுடா, என்ன யாராலையும் தொட முடியாது. மின்னல் வேகத்துல நான் பறந்துடுவேன்டா, எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு நான் புயல் மாதிரி மறைஞ்சிடுவேன்டா. ஆனா சார், ஜான் கையில இந்த பேண்ட் இருக்கிற வரைக்கும் சார் நம்ம பிடிக்க முடியாது சார், நம்ம பிடிக்கவே முடியாது சார். நிச்சயமா சார். அளவுக்கு மீறி பேசக்கூடாதுடா ஆர்வம் பேசக்காரா. என்ன பிடிக்க ஐடியா கொடுக்குற? சுத்துடா சுத்து சார். இவன் நம்ம எல்லாரையும் சுத்த விட்டு சுத்தல விட்டுருவான் போல இருக்கு சார். அவன் சட்டத்துக்கிட்டே தன்னோட விளையாட்டை காட்டுறான். நான் நிச்சயமா அவனை சும்மா விட போறது இல்ல. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. உன்னோட விளையாட்டு இதோட முடிஞ்சு போச்சு. மரியாதையா உன் கைகளை தூக்கு. ஹேண்ட்ஸ் அப். சிங்கம் சார், நீங்க என்ன ஃபயர் பண்ற வரைக்கும் இந்த ஜான் ஆன்சர் பண்ண மாட்டா சார். ஃபயர் சவுண்ட கேட்டா மட்டும்தான் என்னால இங்க இருந்து ஓட முடியும். ஓகே, நான் ரெடி. இந்த தேங்காய் குறி வச்சு என்னையே தாக்கிக்கிட்டு இருக்கு. வாங்கடா வந்து பிடிக்க பார்க்கலாம். மோட்டோ சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. மோட்டோ அவன் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறான்டா. பத்துலு, இனியாவது ஏதாவது செய்யு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா. மோட்டோ எப்போ அவன் புயல் வேகத்துல ஓடுறானோ அப்ப தூசி பறந்துகிட்டே இருக்கும். அந்த நேரமா பார்த்து நீ அவனை டக்குன்னு கவி பிடிச்சிடு. ஓகே, இனிமே அந்த குட்ட பையன் எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சவால் விடுறா குட்ட பையல. நான் ஜானை புடிச்சிட்டேன். சீக்கிரமா அவன் கையில விளங்க மாட்டுங்க. ஏய் ஜான், நீ இனிமே தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு ஆட்டம் போட்ட கடைசியில மாட்டிக்கிட்ட பாத்தியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நின்னுடு. நான் உன்னை விட்டுறேன், இல்லனா என்ன விட்டுட்டு போயிடு. சொன்னா கேளு. சிங்கம் சார், உங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது, என்ன தொடவே முடியாது. கெட் வெல் சூன். இவன் மனுஷனா இல்ல மிஷினா? இவனை எப்படி நான் பிடிக்கிறது? கெட் வெல் சூன்னு சொல்லிட்டு போறா. உங்களுக்கு அடியத படலையா சார்? அத பாவிங்களா, ஆம்பளை எப்பவுமே அழக்கூடாதுடா. ஐயப்பா, இவ வந்து என்ன அடிப்படலையான்னு கேக்குறா. ஒவ்வொரு பார்ட்ஸ் கிழிஞ்சி தொங்குது. டாக்டர் டெக்கா சார், எங்களுக்கு சீக்கிரமா சார்ஜர் ஏதாவது இருந்தா கொடுங்க. அப்படி ஏதாவது இருந்தா தான் அந்த குள்ளல பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோ நீங்க கேட்ட சூப்பர் சார்ஜர். வந்து பக்காட்டி போற மாதிரி தூக்கியே கொடுக்க மாட்டோம். இல்லையா ஓடனா மட்டும் விட்டுருவோமா? அப்படி வா ஜோ, இனிமே உன்னோட வீடு இதுதான்டா. இப்ப சொல்ற கேரு, சிங்கத்தோட குறியில இருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். மோட்டு பத்லு, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்க அந்த ஜானோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. மோட்டு பத்லு, பிரமாதம்பா. நீங்க ஆரம்பிச்ச புது பிசினஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா இதை திறந்து வைக்க சிங்கம் சார் இன்னும் வரலையாப்பா?
அடடா அங்க பாருங்கப்பா, நம்மால் வந்துட்டாரு. வாங்க சிங்கம் சார். பைக்ல போகும்போது ஜனங்க ஹெல்மெட் போடுவாங்க, சகஜமான விஷயம் தான். ஆனா நீங்க நடந்து வரும்போதே தலையில ஹெல்மெட் மாட்டிட்டு வரீங்களே, இது என்ன புது விளையாட்டா இருக்கு நண்பா? அட கடவுளே, எப்பவுமே பிரச்சனை வராம தப்பிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் வந்து என் மண்டையில விழுந்து ரெண்டா போயிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். அதான் உங்களுக்கு பழகிடுச்சே சிங்கம் சார். பிரச்சனை சிங்களா வராதோ சார். எப்பவுமே நாலா பக்கத்துல இருந்து போத்த கடின்னு மேல வந்து விழுந்துடும். 20 வருஷமா பிரச்சனைகளை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். அட சும்மா இருயா. சிங்கம் சார் தலைமையில தேங்காய் விழாம இருக்கதா ஹெல்மெட் போட்டிருக்காரு. எடு வண்டியே. சரிங்க டிரைவர், வண்டி எடுங்க. இப்ப நம்ம மொத்த செட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம். சூப்பர். அட கடவுளே, நான் நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கேன். ஏண்டா என்ன கட்டி தொங்க விடுறீங்க? நான் கைதி இல்ல, இன்ஸ்பெக்டர். திருச்சி பொம்மை தொங்குற மாதிரி தொங்குறாரு. இது அமுக்குவோம். Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய், என்னது இது? ஹலோ மோட்டோ பத்லு, என்னோட வண்டி கொஞ்சம் மக்கார் பண்ணி நின்னுடுச்சு. அதனால உங்க டோ பண்ற வண்டி மூலமா என் வண்டி எடுத்துட்டு போறீங்களா? சூப்பர் சூப்பர். முதல் சவாரி நம்மள தேடி வந்திருக்கடா. ஏய் மோட்டோ, இந்த ஜில்லாவிலே பெரிய கலவாணி பையவே எங்கேயோ இப்ப ஆட்டை போட்டு தான் வந்திருக்கான். நான் சொல்றதை கேளு, விளையாட்டா இருக்கதா அலர்ட் ஆயிரு. நீ சொல்றது சரிதான்டா மண்டையா. டேய் குட்ட பையல, உன் வண்டியை டோ பண்ண மாட்டேடா. நீங்க இன்னைக்கு தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் வேலை. இத வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க? ஒரு வகையில இவன் சொல்றதும் சரியா தாண்டா இருக்கு. பத்லு வாடா வேலைய ஆரம்பிக்கலாம். அடே இவனை கண்மூடித்தனமா நம்பிட்டு போக வேண்டாம்டா. கடைசில எங்கேயாவது நல்லா மாட்டி விட்டுருவேன்டா. சொன்னா கேளு. இப்ப நீ சொல்ற விளக்கமும் சரியா தான் இருக்கு. சரி, நாம இத செய்யவே வேண்டாம். முதல்ல வர வேலைய வேணான்னு நீங்க தூக்கி எறிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே வராம போயிடும். ஜாக்கிரதை. குட்ட பையன் சொல்றதும் சரியா தான் இருக்கு. டேய் பத்லு வாடா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அடே நாம உதவி பண்ற நேரத்துல ஜான் வசமா மாட்டிக்கிட்டான்னா அவனோட சேர்ந்து நாமளே உள்ள போக வேண்டி வரேன்டா. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரியா தாண்டா இருக்கு. டேய் குட்ட, டேவ் பண்ண மாட்டேன்டா. நீங்க மட்டும் இத செய்யல, உங்க பிசினஸ் அவ்வளவுதான். சரிடா பத்லு, வா செஞ்சிடலாம். என்னடா நீ உளறிக்கிட்டு இருக்க? போலாம் வேண்டாம் போலாம் வேண்டாம் அதையே டேஞ்சர் ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ. இந்த உலகத்துல நல்லவங்க பேச்சுக்கு மதிப்பே இல்லையா? நல்லவங்கனா யாரா? வாடா சீக்கிரமா டோ பண்ணலாம். My name is Singam. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க, இல்ல சுற்றுது. ஏய், இது ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு போய் விட்டுற போல இருக்கே. பேசாம வண்டி எங்கே டிராப் பண்ணிட்டு ஓடிடலாம் மாட்டோ. அம்மா, சார் நல்லா தானே இருக்கீங்க சார்? யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மோட்டு பத்துல ஜானுக்கு எதுக்காக உதவி பண்றாங்கன்னு. நான் அவனை பிடிக்கிறதுக்காக மேல இருந்து வண்டியில குதிச்சேன். அதான் என்னை இப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துறா. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, உனக்கு பேசாம பிரச்சனைன்னு பேர் வச்சிடலாம் போலப்பா. டாக்டர் ஜாட்கா, இப்பதான் ஒரு மேட்டர் எனக்கு புரியுதோ சாரு. இவங்க பிறக்கும் போதும் பிரச்சனை கூடவே பிறந்திருக்கும் போல இருக்குதோ. ஒட்டே பிறந்த ரெட்டே குழந்தை மாதிரி பிரச்சனை இவங்களை ஒட்டிக்கிட்டே இருக்குது டாக்டர் ஜாட்கா. குலோப் ஜாமுனும் ஜீராவும் மாதிரி, அலுவாவும் நெய்யும் மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். பிரியவே பிரியாது. நேரத்தை கசிட்டே ராம். நாங்களே தலை போற காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை வச்சு காமெடிக்க முடியல, ஏதோ பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களை பார்த்தா காமெடியா இருக்கா? எங்க பாருங்க ஜட்கா சார், எங்களுக்கு வித்தியாசமான டோக் பண்றதுக்கான பெல்ட்டை கொடுங்க. என்ன ஒண்ணு அதுல ஊக்கி இருக்க கூடாது. அதுல சிங்கம் சார் தொங்குறதுக்கான வாய்ப்பே இருக்க கூடாது.
இந்த நண்பா போயிட்டு வாங்க. ஓய் மோட்டு பத்லோ, கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் வண்டியை டோ பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே, டர்ன் பண்ணியாச்சு. ஓய், உங்களோட டோ பண்ற வேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. போலாம். ஏய், என் வண்டி எங்கடா போச்சு? என் வண்டியை காணோம். யாராவது நிறுத்துங்க, என் வண்டியை நிறுத்துங்க. டேய் மண்டப்பையில, நாங்க எதுக்காகடா நிறுத்தணும்? அது ஓ வண்டி, நீ போய் நிறுத்திக்கோ. மோட்டோ கிண்டல் பண்ணாத. அங்க பாரு, கார் நம்ம வண்டியில இருந்து கீழே விழுந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன். ஆஹா, போடுற மாதிரி ரிவர்ஸ் கீரு. காரை புடிங்க, காரை புடிங்க. என்னோட கார். என்ன தனித்தனியா பேசிட்டு வருது? மொத்தமும் நமக்கு நேரம் தெரியல. எஸ்கேப். ஓடி மோட்டோ, சீக்கிரம் ஓடிடு. நான் சும்மா விட போறது இல்ல. ஒடுபத்துல டோ பண்ற வேன் எங்க பாருக்கு? என்னோட காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா. நான் இமிடியேட்டா ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே சார், டாக்டர் ஜட்கா சார் கிட்ட இருந்து நாங்க ஒரு மினி டோ பண்ற வேனை வாங்கி இருக்கோம். அட இங்க பாருங்க நண்பா, பெரிய பாக்கெட், பெரிய விஷயம். என்னோட புது கண்டுபிடிப்புப்பா, புது டோயிங் வேன். இப்ப நீங்க எங்க போனமோ இத அப்படியே தூக்கிட்டு போய் இறக்கிடும்பா. நீங்க இந்த கயிறு பிடிச்சு நடந்து போலாம், இல்லனா பைக்ல போலாம். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் இது வரைக்கும் சினிமாவுல கூட பார்த்ததே இல்ல மோட்டோ. சூப்பர். எவ்வளவு கனமான காரை ஒரு பலூன் எவ்வளவு அசால்ட்டா தூக்கிடுச்சு. பிரமாதம்டா. தோ இதுதான்ப்பா அதோட ரெகுலேட்டர். இத வச்சு காத்த அதிகமாவும் பண்ணிக்கலாம், கம்மியாவும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப ஏதாவது செஞ்சு நம்ம தலைவரோட காரை தடுத்து நிறுத்த மாட்டோம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், இப்படிலாம் நீங்க பறந்து போக முடியாது. இது சட்டத்துக்கு விரோதமானது. சிங்கம் சார், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்களே வாண்டடா வந்து ஏதாவது பிரச்சனையில கோத்துக்கிறீங்க, கடைசியில கோச்சிக்கிறீங்க. என்னடா நடக்குது? ஏதாவது பண்ணுங்க, என்ன காப்பாற்றுங்க. அங்க ஏகப்பட்ட பட்டன் இருக்க பாரு, அட்ஜஸ்ட் பண்ற மோட்டோ சீக்கிரம். இதுல ஒரு பட்டன் தாண்டா இருக்கு. எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி குறைக்கிறது புரியல. நேத்து ராத்திரிக்கு அந்த கதவு பதிச்சிருச்சு. ஏன் கனவு மட்டும் ஏன் இப்படிலாம் பலிக்குது? நான் இப்ப எங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? கீழ இருந்து மேல பறந்து வந்து தென்னை மரத்துல உட்கார்ந்துருக்கேன். கீழே இறங்கினா தேங்காய மண்டையில விழுந்துரும். யாராவது இருக்கீங்களா? இப்ப நாம எங்க இருக்கோம்? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க போல இருக்கு. வரவேற்கிறோம்.
தம்பி மோட்டோ, தம்பி பத்லு, 2 பேருக்கும் ரொம்ப நன்றிப்பா. நீங்க தான் புர்புரி நகரத்தோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க. வரீங்களா? ஃபங்க்ஷனுக்கு போலாம். மாட்டீங்களா? என் கார உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்களா? ஆஹா, பலூன் நிமிர்ந்துருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரு காப்பாத்த சொல்ற? ப்ளீஸ் அதை காப்பாத்துங்க. நில்லுங்க, எதையும் கூட்டிட்டு போங்க. மறுபடியும் மேல போறோமா? மோட்டு பத்லு திரும்ப வந்தா பார்க்கலாம். ஏய், முதல்ல நான் தான் பாப்பேன். முடியாது, நான் தான் பாப்பேன். இல்ல, நான் தான் பாப்பேன். நாம எல்லாருமே இந்த சிங்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஓகேவா? நிச்சயமா கலந்துக்கலாமாப்பா. ஏன்னா பாட்டு பாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாக்குறீங்களா? ஓ ஏ டேய் பல்ராம் நாயுடு, உனக்கு சரீரம் மட்டும் இல்ல, சாரீரமும் சூப்பரா இருக்கு. எங்களுக்கும் பாட்டு சொல்லி கொடு. காக்கா என்னதான் குயில் வேஷம் போட்டாலும் காக்கா குயிலாக முடியாதுன்னு தெரியாதா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறது ஜான் த டான். அதோட அதுல ஜெயிக்க போறதும் நான் தான். அட ஜான், என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ திருடு இல்ல கொள்ளையடி இல்ல பிட் பாக்கெட் அடி, ஆனா பாட்டு பாடுறேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. காக்காவுக்கும் குயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யார பார்த்து காக்கான்னு சொன்னேன்? யார காக்கான்னு சொன்னேன்? இந்த மாதிரி பேரெல்லாம் உன்னை தவிர வேற யாருக்குமே பொருந்தாதுடா, பெருசா வளராதவனே. என்ன காக்கான்னு சொன்னீங்களா இல்ல விளையாடுறீங்களா? இல்லடா குட்டை, நிஜமாவே உண்மையத்தான் சொல்றோம். அப்படின்னா சரி, நீங்க என்னதான் உண்மையா சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஜானங்கிற திருடெல்லாம் சிங்கர் ஆகிறது எங்களால ஜீர்ணிக்க முடியாதடா. ஆமா, நான் திருடன் தான். ஆனா நான் பாட்டு பாடிக்கிட்டே திருடுறவன். ஏதாவது ஒரு பூட்டு திறக்கலன்னா அப்ப நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். உடனே அந்த பூட்டு திறந்துடும். பொதுவா வாழ்க்கையில பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவங்கள தான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா பாட்டு பாடிக்கிட்டே திருட போறவன நாங்க பார்க்க போறோம். முதல்ல சூடா தண்ணி கொண்டு வாங்க. எதுக்குங்க சுடு தண்ணி கேக்குறீங்க? சுடு தண்ணி வச்சு என்ன பண்ண போறீங்க? பாட்டை சூடு பண்ண போறீங்களா இல்ல ஹார்மோனியத்தை சூடு பண்ண போறீங்களா? இல்லையாப்பா, உங்க குரல சரியா பண்ண சுடு தண்ணி வேணுமாப்பா. சுடு தண்ணி குடிச்சா குரல் குயில் மாதிரி இருக்குமாப்பா. இதோ கொண்டு வரேன். இதுக்கு பேர் தான் ஒரே கல்லுல 2 மாங்காய். அவங்களால பாட முடியாது. நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்ப நீங்க ஆளா பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஆலாப்பனங்கிற ஒண்ணு எங்க வீட்டுல கிடையவே கிடையாதுங்க. நான் ஒண்ணு செய்யறேன். நான் கடையில போயிட்டு அந்த ஆலாப்பனியை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். முதல்ல இது எந்த கடையில கிடைக்கும்னு சொல்லுங்க. ஐயோ, ஆலாப்பன அது இல்லப்பா, சொரோன்னு அர்த்தம். அப்படியா? சொரம் தானே? அந்த சொரம் எங்க வைக்கணும் சொல்லுங்க. அப்படி இல்லப்பா, வாயாலே ஆலாப்பனா பண்ணணும். எப்படி? அப்படியாப்பா. புரிஞ்சுது. அவ்வளவுதானே. இப்ப ஆரம்பிக்கலாம் பாருங்க. மோட்டோவோ வாயில இருந்து கழுதை கத்துற சவுண்ட் எப்படியே வருதோப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, என் காதுல டாங்கி சவுண்ட் கேட்டுச்சாப்பா. யார் அது? ஏய், நீங்க 2 பேரும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்காதீங்க. ஏன்னா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியாது. இத சொல்லத்தான் வந்தீங்களா? ஏன்னா அதுல நான் கலந்துக்க போறேன். டேய் மண்டப்பையில, கழுதிக்கு தெரியுமாடா கற்பூர வாசனை? பாக்ஸருக்கும் பாட்டுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இப்ப காட்டுறேன் பாரு.
நான் தான் பாக்ஸர் த சிங்கர். நான் ஒரு பெரிய பாடகன். பாட்டு எப்படி இருக்கு? ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி இருந்ததுடா. சுனாமியா? இந்தாடா. இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன். அனைத்தையும் செய்தது என் அம்மா தானே. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இன்னும் ஒரு தடவை இதே மாதிரி பாடு பார்க்கலாம். உன்னோட குரல் இதயத்துல இருந்து வரணும்பா. ரொம்ப அழகா பாடுற. இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன். அனைத்தும் கேவலமாக உள்ளது. எப்படி சொல்லுவேன் நான்? எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? எப்படி 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 சொல்லுவேன் நான்? ஐயோ, என்னடா இப்படி பாடுற? மறுபடியும் பாடு. இட்லி என்று அழைக்கவா, தோசை என்று அழைக்கவா, என்னவென்று சொல்வேன். அனைத்தும் கேவலமாக இருந்தது. கேவலமாக இருந்தது. கேவலமாக இருந்தது. எப்படி 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 அச்சச்சோ, உன் மனசுல இருக்கிறத சொல்றியா? அம்மா, நான் சொல்ற கேளுங்க. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நோ டென்ஷன், நோ டென்ஷன். அம்மா இல்லப்பா, அது நான் எழுதின பாட்டு இல்லப்பா. சொன்னா கேளுங்க. அம்மா வேணாம். உன்னை 10 மாசம் பெத்த தாய நீ அழ வச்சுட்ட. அதனால நான் உன்னை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். அம்மா, நான் பேப்பர்ல அந்த மாதிரி எழுதுறேன். ஆனா அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. ஐ எம் சாரி. என்ன விட்டுடுங்க. சாரி. அப்புறமா மீட் பண்ணலாம். இப்போ எல்லாரும் உடனே அவங்க தொண்டைய நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. டேய் பூசணிக்கா மணியா, நான் உடனே பண்றேன்டா. ஆனா பாத்ரூம்ல சோப்பு தண்ணி எல்லாமே தயாரா இருக்கா? அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, தொண்டையை சுத்தம் பண்றதுக்கு இதோ இந்த மருந்து போதும்பா. இந்த மருந்தை நான் தண்ணியில ஊத்தி உங்க எல்லாருக்கும் குடிக்க கொடுக்கறேன். என்ன, அதுக்கப்புறம் உங்க யாருக்குமே இனிமே தொண்டை பிரச்சனையே வராது. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆயா என்றால் புத்தி, தாத்தா என்றால் பண்பு. எப்படி பாட்டு? சரி, இப்ப நீங்க பாட ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே யாரு காக்கா யாரு குயில்னு. தங்கத்தை திருடினேன், வெள்ளியை திருடினேன், பணத்தையும் சுருட்டினேன். நான் தான் ஜான் நம்பர் 1. நான் தான் பாக்ஸர். எல்லாரையும் அடிச்சு உதச்சி அனுப்புவேன். ஏன்னா பாக்ஸர். அட, பாக்ஸர் பாட்டு ரொம்ப நல்லா தெம்பாதான் இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் அவங்க குரலை செக் பண்ணிக்கோங்க. இந்தாங்கப்பா, இந்த மருந்தை உடனே குடிங்க. அந்த ஆண்டவன் மனசு வச்சான்னா உடனே உங்க தொண்டை எல்லாமே சரியாயிடும்பா. ஏய் மோட்டு பத்துலோ, முதல்லயே உங்களுக்கு பாய் பாய். ஏன்னா இப்ப நான் பாட போறேன். பாடினதும் எனக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் அப்படியே கொட்டுன்னு கொட்ட போகுது. நீங்க ஆடு வாய பொழுதுட்டு பார்க்க போறீங்க. நான் தங்கம் திருடுனேன், நான் வெள்ளி திருடுனேன், நான் பணத்தையும் திருடுனேன், நான் பணத்தை திருடுனேன், நான் பணத்தை திருடுனேன், நான் நகையை திருடுனேன். ஏன்னா என் பேரு தான் ஜான். திருடுறதுல நான் தான் டான். திருடுறதுல நான் டான். இவன் இவ்வளவு அழகா பாடுறானே, இவன் குரல் இவ்வளவு இனிமையா இருக்க வாய்ப்பே இல்லையே. எங்கோ ஏதோ நடந்திருக்கு. வாங்க என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் பணத்தை திருடுனேன், நான் நகையை திருடுனேன். ஏன்னா என் பேரு தான் ஜான். திருடுறதுல நான் தான் டான். திருடுறதுல நான் டான். நான் தங்கம் திருடுனேன், நான் வெள்ளி திருடுனேன், நான் பணத்தையும் திருடுனேன். ஏன்னா என்னோட வேலையே திருட்டு வேலைதான்.
ஓஹோ, ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு பின்னணி குரல் கொடுக்க வைக்கிறான் அந்த குட்ட பையன் ஜானு. அவனுக்கு நான் இப்ப யாருன்றத காட்டுறேன். பின்னணி பாடுற விட முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அவன் முகத்தறிய கிழிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பாடலாம். அட, உங்க எல்லாருடைய குரலும் நல்லா ஆயிடுச்சப்போ. இப்போ நீங்க எல்லாருமே தாராளமா பாடலாம். போங்க. முதல்ல இந்த சிங்கரை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். அடா ஜான், பாடுப்பா. நல்லா தானப்பா பாடிட்டு இருந்த. ஏன் பாட்ட நிப்பாட்டிட்ட? பாடுப்பா. புர்புரி நகரத்தை நான் ஏமாற்றி விடுவேன். ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? இவங்க எல்லாரும் ஏமாந்தாங்கோலிங்க தான். ஜட்ஜஸையும் நான் இப்ப ஏமாத்த போறேன். ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருமே ஏமாந்தவங்க தான். எல்லாரும் ஏமாந்தவங்க தான். எல்லாருமே ஏமாந்தாங்கோலிங்க. வேண்டாம் வேண்டாம், இந்த பாட்டை பாடினது நான் இல்ல. நான் சொல்றத கேளுங்க, நான் இல்ல. இவ்வளவு நேரமா இந்த பாட்டை பாடினது இந்த சிங்கர் தான். நான் சும்மா நின்னு வாயாசிக்கிட்டு இருந்தேன். இவன் தான் இந்த பாட்டை பாடுனா, நம்புங்க. இவன் வாய முதல்ல மூடுங்க. மோட்டு பத்லு ஜோடி கலக்க போகுது. பணம் என்னடா, பணம் தரம், குணம் தானடா நிரந்தரம். மோட்டு பத்லுக்கு பணம் முக்கியம் இல்லை, மனுஷங்க மனசுதான் முக்கியம். மோட்டு பத்லு மற்றும் அவர்களோட டீம் ரொம்ப அருமையா பாட்டு பாடினாங்க. அதனால அவங்களுக்கு தான் இந்த முதல் பரிசு. கொடுங்க.